நீங்க பாத்தீங்களா? அது என்ன என்ன பண்ணாங்க? பெயிண்ட் வச்சு 50 கிராம் பெயிண்ட் டப்பா வாங்கி பெயிண்ட் வச்சு அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம், கேட்டோம். அப்புறம் எல்லாம் தெருவில் இருக்கவங்களாம் எல்லாம் சொன்னாங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்கன்னு. அதனால் விட்டுட்டோம். இதே பொம்பளை பிள்ளையா இருக்குன்னு விட்டுட்டோம். பையனுங்களா இருந்தால் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுத்திருப்போம். அதான் சார் நடந்தது. நாங்கள் நேரடியாக பார்த்ததுனால விரட்டிட்டோம். ஃபுல்லாக அடிக்கல, கொஞ்சமாக அடித்தோம். விரட்டும் போது என்ன சொன்னாங்க? நாங்கள் இந்த போஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதனா கட்சியில இருக்காங்களா? இல்லை இல்லை, அது மனநீள பாதிக்கப்பட்டவங்கன்னு தெருவில் இருக்கிறவங்க சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை. உங்க பேர் என்ன? சக்திவேல். பக்கத்தில் வாழைப்பழ கடை வச்சிருக்கோம். இது ஆக்ஷன் எடுத்தோம். வேற ஒன்றும் இல்லை ஐயா. நன்றி ஐயா. வணக்கம், என் பேர் பிரின்சி. நாங்கள் அந்திவரம் குருவாஞ்சேரி காந்தி நகர் பகுதியில் இருக்கோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர் தான். டிவிகே கட்சியில் இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் கிட்ட உதவியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நேற்று ஒரு சின்ன ஃபங்க்ஷன்றதுனால நாங்கள் வெளியே போயிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு லேடி, வயசு தெரியல கரெக்டாக, அந்த லேடி வந்துட்டு விஜய் அண்ணா மேலே பெயிண்ட் வாங்கி அடிச்சிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு, இந்த பழக்கடைக்காரங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் கேட்டார் ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு, விஜய் இந்த மாதிரி என் தாவணி பிடிச்சி இழுத்தாரு, கையை பிடிச்சி இழுத்தாரு, அந்த மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. அவங்க மேல விஜய் கட்சியின் சார்பாக கேஸும் கொடுத்துருக்காங்க. அண்ணன் கட்சியின் சார்பாக கேஸ் கொடுத்ததுனால என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ உங்க ஹஸ்பண்ட் என்ன பொறுப்புல இருக்காரு? இது எப்ப வரைஞ்சீங்க நீங்க? அவர் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு. எஸ்டிஆர் கிட்ட உதவியாளரா இருந்தாரு. ரசிகர்ன்றதுனால இப்போ 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் வரைஞ்சி. இத்தனை நாள் கரெக்டா தான் இருக்கு. இத்தனை நாள் கரெக்டா இருந்தது. நேற்று தான் நான் வெளியே போன சண்டை பட்டு தான் யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்கள ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா? எப்படி தெரியல, அவங்க விசாரிக்கிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.